மருத்துவம் என்று வருகின்ற பொழுதும் மிக அருமையான ஒரு சம்பவம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சில நேரங்களில் இஸ்லாமிய வரலாற்றின் முதல் மருத்துவர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண், ஒரு ஆண் அல்ல, ரஃபீதா அல் அஸ்லமியா எனப்படக்கூடிய ஒரு பெண் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்து வந்த ஒரு பெண். சஹீஹுல் புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மஸ்ஜிதுன் நபவிக்கு பக்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஃபீதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நீங்கள் மஸ்ஜிதுன் நபவிக்கு பக்கத்திலே ஒரு கூடாரத்தை அடியுங்கள். ஒரு ஃபெஸ்ட் எய்ட், நாங்கள் ஒரு கூடாரம் ஒன்று அடிக்க, ஃபெஸ்ட் எய்டுக்காக விட ஒரு கூடாரம் அடிக்கப்பட்டு, அந்த கூடாரத்துக்கு பொறுப்பாக இருந்தவர்கள் ரஃபீதா அல் அஸ்லமியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவ பாருங்கள் எந்த அளவு தூரம் இந்த விஷயத்துல சஹாபி பெண்மணிகள் கவனம் எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யுத்தத்திலே காயப்பட்டு வந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு சிகிச்சை அளித்தவர்கள் இந்த ரஃபீதா அல் அஸ்லமியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இன்னும் ஒரு பெண்ணுடைய பெயரும் அங்கு சொல்லப்படுகிறது. அவர்கள் 2 பேரும் சேர்ந்துதான் இந்த காயப்பட்டு வந்தவர்களுக்கு, நான் ஏற்கனவே சஹீஹுல் புகாரியிலும் வந்த சில சம்பவங்களை உங்களுக்கு சொன்னேன், அவர்களுக்கு இந்த விஷயத்திலே சிகிச்சை அளித்தவர்களாக நாங்கள் அந்த பெண்களை பார்க்கிறோம். எனவே பெண்கள் அன்றைய காலகட்டத்தில் சமூகத்தில் இருந்த சில அடிப்படையான தேவைகளை பூர்த்தி செய்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை நாங்கள் பார்க்கிறோம். வியாபாரம் என்று வருகின்ற பொழுதும் அங்கும் ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்க்க முடியும். ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்திலே ஷிஃபா பின்த் அப்துல்லா எனப்படக்கூடிய ஒரு பெண் தான் ஹிஸ்பா எனப்படக்கூடிய ஒரு பொறுப்பை வகித்தாள் என்று ஹதீஸ்களிலே வருகிறது. ஹிஸ்பா என்றால் என்ன? சந்தையிலே இடம்பெறுகின்ற ஷரியாவுக்கும் முரண்பாடான நடத்தைகள், சந்தையிலே இடம்பெறுகின்ற, உதாரணமாக வியாபாரம் என்று வருகின்ற பொழுது அங்கு வட்டி கலக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, ஏமாற்று இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படியான சந்தர்ப்பத்தில் அவற்றை தடுத்து நிறுத்துகின்ற வேலையை செய்தவள் இந்த ஷிஃபா பின்த் அப்துல்லா எனப்படக்கூடிய இந்த பெண் தான். எனவே அப்படியான ஒரு பொறுப்பை அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த பெண்ணுக்கு கொடுத்திருந்தார்கள் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கணவனுக்கு ஒத்தாசையாக இருந்த ஒரு மனைவி எனப்படுகின்ற பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன், ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒத்தாசையாக இருந்த அஸ்மா பின்த் அபி பக்கர் எனப்படக்கூடிய அந்த பெண்ணுடைய சம்பவம். சரி, இப்ப எனவே ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அவள் வீட்டிலிருந்து வெளியே சென்றிருக்கிறாள் என்ற உண்மையை நாங்கள் விளங்கிக் கொண்டோம். இதனுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய உண்மையான பொருள் என்ன? பெண் வீட்டை விட்டு செல்ல முடியும் என்றால் அது எப்படியும் போக முடியும் என்பதா? ஒரு பெண்ணுக்கு வெளிச்சத்தை பார்ப்பதற்கான அனுமதி இருக்கிறது, நல்ல காற்றை சுவாசிப்பதற்கான அனுமதி இருக்கிறது, அழகான காட்சிகளை பார்ப்பதற்கான அனுமதி இருக்கிறது, தனது உறவினர்களுடைய வீடுகளுக்கு போவதற்கான அனுமதி இருக்கிறது, யாரும் தடுக்கவில்லை. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், ஏன் அவள் போகிறாள் என்ற கேள்விக்கு தெளிவான பதில் எங்களுக்கு தேவைப்படும். ஏன் போகிறாள்? இன்று பெரும்பாலான, நான் உங்களை பார்த்து சொல்லவில்லை, அல்லாஹு தாலா உங்களையும் எல்லோரையும் முஸ்லிம் பெண்களையும் பாதுகாக்க வேண்டும், பெரும்பாலான நிலைக்கான காரணம் என்ன என்றால், வீட்டிலே ஒழுக்கமாக இருந்து வாழுவதற்கு விருப்பம் இல்லாத தன்மை. எனவே வெளியே சென்றால் தங்களுடைய அழகை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும், அதனை மற்றவர்கள் ரசிக்க வேண்டும், அவர்களையும் தங்களுடைய மோசமான வலைகளிலே சிக்க வைக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு மிக அதிகமாக இருக்கிறது. வீட்டுக்குள் இருந்து பிள்ளைகளை, கணவனை பராமரிப்பது என்பது ஒரு அடிமைத்தலை. எனவே இதனை நான் உடைத்து எறிய போகிறேன், எனக்கு சம அந்தஸ்து சமூகத்திலே இருக்கிறது, என்னை யார் தடுக்க முடியும் என்ற அந்த மமதை உணர்வு பெரும்பாலும் எல்லோரிடத்திலும் அது இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. அப்படியான ஒரு உணர்வால் தூண்டப்பட்டுத்தான் பெண்கள் பெரும்பாலும் வெளியே போகிறார்கள். இவர்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்பது மேற்கத்திய அனாச்சார நாகரிகவாதிகளுடைய விருப்பமும் கூட. பெண்ணை வீட்டுக்குள் வைத்துக் கொண்டால் அவள் கணவனுக்கு கட்டுப்பட்டவளாக, ஹிஜாப் அணிந்தவளாக அவள் இருந்தால் இவர்களுக்கு அந்த பெண்ணை அனுபவிப்பதற்கு முடியாது அல்லவா? இஸ்லாமிய அறிஞர்கள் அதனை தெளிவாக எழுதுகிறார்கள். இதனை இவ்வாறு பகிரங்கமாக சொல்வதனால் எந்த தவறும் கிடையாது. இல்லாவிட்டால் ஒரு பெண்ணை ஒரு டயர் விளம்பரத்துக்கு ஏன் கொண்டு வர வேண்டும்?
டயர் விளம்பரத்துக்கும் ஒரு பெண்ணுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஒரு டயருக்கு மேலால் அவள் படுத்துக் கொண்டிருப்பது போன்ற ஒரு காட்சி. வாகனத்தை ஓட்டுவது கூட ஒரு பெண் இல்லை. டயருக்கும் ஒரு பெண்ணுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இன்று பெரும்பாலும் விளம்பரங்களுக்காக வேண்டி பயன்படுத்தப்படுகிறவர்கள் மிக அரைகுறையான ஆடைகளை அணிந்து வருகின்ற பெண்கள். என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? இதற்கு பின்னால் இருக்கின்ற தத்துவம் என்ன என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். எனவே பெண் வீட்டை விட்டு வெளியேற முடியும் என்பதில் நாங்கள் இரண்டு கருத்தை நாங்கள் சொல்லவில்லை. முடியும், இஸ்லாத்தை பொறுத்தவரையில் முடியும். ஆனால் ஏன் போகிறாள்? அவள் போய் என்ன செய்கிறாள்? அவள் வெளியே போவதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் என்ன என்ற கேள்விக்குத்தான் பதில் இங்கு தேவைப்படுகிறது. எங்களுக்கு தெரியும், இன்று வேலை தளங்களிலே இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்பதாகும். அந்த பெண்கள் வெளியே சென்றதனால் அவர்களுடைய கணவன்மாரால் அவர்கள் சந்தேகமாக பார்க்கப்படுகிறார்கள் என்ற பிரச்சனை இருக்கிறது. அதே நேரம் நான் ஏற்கனவே சொன்னது போன்று வேலை தளத்துக்கு அவர்கள் சென்று விட்டு வீட்டுக்கு வருவதனால் வீட்டு பணிகள் சரி முக்காவாசி அப்படியே பெரலைஸ் ஆகி போகின்ற ஒரு நிலை இருக்கிறது. அங்கு அவற்றை செய்வதற்கு யாரும் இல்லை என்ற நிலை. எனவே அவள் பாரத்துக்கு மேல் 2 பாரத்தை சுமக்கிறாள். தனது கணவனால் துன்புறுத்தப்படுகிறாள், தனது கணவனால் சந்தேகிக்கப்படுகிறாள், தனது பிள்ளைகளுக்கு தேவையான ஒவ்வொரு நிமிஷத்திலும் ஒரு தாய் ஒரு பிள்ளையோடு இருக்க வேண்டும். அந்த பிள்ளையினுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் அவள் பங்கெடுக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், நான் நேற்று கூட ஒரு சகோதரரோடு பேசிக் கொண்டிருந்தேன். எமது பிள்ளைகள் சுமார் 10 வயது 12 வயது வருகின்ற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? அவர்களை ஒரு ஹாஸ்டலிலே சென்று சேர்த்து விடுகிறோம். அந்த நண்பர் அழகான ஒரு கருத்தை சொன்னார். அது கூட அவ்வளவு தூரம் நல்லதல்ல. கல்விக்காக வேண்டி என்று நாங்கள் ஹாஸ்டலிலே சென்று சேர்த்து விடுவது கூட எமது பிள்ளைகளை பொறுத்தவரையில் நல்லதல்ல. காரணம் என்னவென்றால், ஒரு பிள்ளை என்று வருகின்ற பொழுது அந்த பிள்ளையின் ஒவ்வொரு நிமிஷத்து முன்னேற்றத்திலும் தாயும் தகப்பனும், குறிப்பாக தாய், முழுமையான பங்கை வகிக்க வேண்டியிருக்கிறது. ஹாஸ்டலிலே நாங்கள் சென்று அந்த பிள்ளையை விடுவோமாக இருந்தால் படிப்பதற்காகத்தான், ஓதுவதற்காக, நல்ல விஷயங்களுக்காக வேண்டித்தான் விடுகிறோம். அந்த பிள்ளையை அங்கிருக்கின்ற ஹாஸ்டல் மாஸ்டர் 50 பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் 50 பேருக்கும் பகுந்த நேரத்தை ஒதுக்க வேண்டியிருக்கும். வீட்டிலே அந்த பிள்ளை இருக்குமாக இருந்தால் நாம் எமது கவனத்தை குவித்து எமது பிள்ளையை வளர்ப்போம். அதனுடைய ஆன்மீக தேவை என்ன, உடலியல் தேவை என்ன, அறிவு தேவை என்ன, அது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எப்படி ரியாக்ஷன்ஸை காட்டுகிறது, அதுக்கு எப்படியான அன்பு தேவைப்படுகிறது என்பதனை எல்லாம் அந்த தாயினால் முழுமையாக கொடுக்க முடியும். எனவே உண்மையில் நல்ல ஒரு கருத்து. ஒரு 14-15 வயசு வந்ததுக்கு பின்னால கூட பிள்ளையை கொண்டு போயிட்டு நாங்க வேறொரு இடத்துல விட்டு போட்டு நாங்க சுதந்திரமாக இருக்க முடியாது என்று அவர் சொன்னார். ஆனால் நிலை அப்படி இருக்கிறதா? அவர் அப்படி கவலைப்படுகிறார். இன்று உள்ள நிலை அப்படி அல்ல. இன்று உங்களுக்கு தெரியும், 2-3 மாதங்களில் பிள்ளைக்கு பால் மறக்கடித்து விட்டு, அந்த பிள்ளையினுடைய தகப்பனிடத்திலே பால் போத்தலை கையிலே கொடுத்து விட்டு வெளிநாட்டுக்கு போன இரக்கமில்லாத தாய்மாரை பலரை நாங்கள் பார்க்கிறோம். இதனால் ஏற்பட்ட பயங்கரமான விளைவுகள் சமூகத்தில் இருக்கிறது. எனவே ஒரு பெண் வெளியே போகக்கூடாது என்று இஸ்லாம் பொதுப்படையாக சொல்லவில்லை. அவள் போகலாம், தாவா பணியை செய்வதற்கு போகலாம், தனது கணவனுடைய தொழிலுக்கு ஒத்துழைப்பாக இருப்பதற்காக வேண்டி போகலாம், அவள் சில நேரங்களில் சொந்தமான ஒரு தொழிலை செய்வதற்கு போகலாம். தொழில் செய்வதற்கு போவதற்கு என்னென்ன நிபந்தனைகள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பின்னால் பார்ப்போம். அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் அவள் எப்படி போகிறாள், எதனை அணிந்து கொண்டு போகிறாள், அவளுடைய உள்ளத்தில் தான் வெளியே போக வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது இருக்கின்ற அந்த எண்ணம் என்ன? அல்லாஹ் தஆலா அதனை பார்க்கிறான். எண்ணம் என்ன? பலரை தவறிலே வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு போகிறாளா? எங்களுக்கு தெரியும், ஹதீஸ்களிலே வருகிறது, 2 சாரார் நரகத்திலே இருப்பார்கள். ஒரு சாரார் அநியாயக்கார ஆட்சியாளர்கள். மற்றவர்கள் யார்? பெண்கள். அதுவும் பொதுப்படையாக பெண்கள் என்று சொல்லவில்லை. முமிலாத்துன் மாயிலாத்துன், தாங்கள் தவறு செய்வது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் தவறுகளுக்கு தூண்டக்கூடிய பெண்கள். குறிப்பாக அவர்களுடைய தலைமயிரை பெற்றுத்தான் அந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் இன்று பல பெண்களை பார்க்கிறோம், உச்சந்தலையிலே பெரிய ஒரு குமிழ் மாதிரி, தலையிலே ஒட்டகத்தின் திமிழ் மாதிரி கட்டி கொண்டிருக்கின்றவர்களை நாங்கள் பார்க்கிறோம். அது கூட ஆண்களை தவறிலே வீழ்த்துவதற்கான ஒரு காரணம் என்று குர்ஆன் ஹதீஸிலே தெளிவாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அவர்கள் நரகத்தில் நுழைவார்கள். லா யதுகுல்னல் ஜன்னத், சுவர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். அந்நிய ஆடவர்கள் இருக்கின்ற ஒரு இடத்திற்கு வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு போகின்ற ஒரு பெண் விபச்சாரி என்று தெளிவாக ஹதீஸிலே வந்திருக்கிறது. எனவே வெளியே போகலாம் பெண். ஹிஜாபை பற்றிய சட்டம் ஏன் வந்திருக்கிறது? ஹிஜாபை பற்றி பேசியிருக்க வேண்டிய தேவையில்லை. வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்ணுக்கு ஏன் ஹிஜாபை பற்றிய சட்டம்?
வல்யதுரிப்ன பிஹும்ரிஹின் அலா ஜுயூபிஹின், அவர்கள் வெளியே போகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் தங்களுடைய தலையிலே போட்டிருக்கின்ற அந்த முந்தானைகளால் தங்களுடைய நெஞ்சு பகுதிகளை மறைத்துக் கொள்ளட்டும் என்ற சட்டமல்ல ஏன் வர வேண்டும்? பெண் வெளியே போக போயிட்டு தான். ஆண்களே உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று ஏன் சொல்லப்பட்டது? ஏதோ தாழ்த்தி கொள்ள வேண்டிய நிலையில் பெண் முன்னால் இருக்கிறார் என்பதனால் தான். எனவே பெண் வெளியே போகக்கூடாது என்பதில்லை, மிக கவனமாக விளையும் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை குறை சொல்லக்கூடாது. மிக நியாயமான மார்க்கம், 100க்கு 100% அல்ல, லட்சம் அல்ல, 1000 மடங்கும் இஸ்லாத்தில் தான் நியாயம் இருக்கிறது. எனவே ஒரு பொழுதும் பெண்ணுக்கு அது அநீதி இழைக்கவில்லை. பெண்ணுடைய அடிப்படையான செயற்பாட்டு களம் வீடு. ஒரு பெண்ணால் மாத்திரமே அதனை செய்ய முடியும், ஒரு வேலைக்காரியால் செய்ய முடியாது. ஒரு கணவனுக்குரிய மனைவி இருந்து அவனுக்கு தேவையான அன்பை, அவனுக்கு தேவையான இரக்கத்தை, அவனுக்கு தேவையான பணிவிடையை, அவனுக்கு தேவையான சேவையை ஒரு மனைவியால் மாத்திரம்தான் செய்ய முடியும். ஒரு குழந்தைக்குரிய அன்பை ஒரு ரோபோவால் கொடுக்க முடியாது, ஒரு வேலைக்காரியால் கொடுக்க முடியாது. வேலைக்காரி எப்பொழுதுமே பாரபட்சமாகத்தான் பார்ப்பார். இன்று டே கேர் சென்டர்ஸ் எனப்படுகின்ற நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். நகரப்புறங்களிலே மிக சர்வசாதாரணமாக இருக்கிறது. ரஷ்யாவை பொறுத்தவரையில் அங்கு பெரும்பாலான பெண்கள் தொழில் செய்பவர்கள், அவர்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் டே கேர் சென்டர்ஸ்ல தான் இருக்கிறார்கள். அதனால் ஏற்பட்ட விளைவு என்ன? மேற்கத்திய உலகம், குறிப்பாக மேற்கத்திய உலகத்திலே இந்த பகல்கால பராமரிப்புக்கான இடங்கள் மிக அதிகமாக இருக்கிறது. இதனால் ஏற்பட்டது என்ன? இந்த குழந்தைகளுக்கு இந்த தாயிலும் தகப்பனிலும் பாசம் இல்லாமல் போய்விட்டது, இரக்கம் இல்லாமல் போய்விட்டது. ஏனென்றால் சின்ன வயசுல பால் கொடுத்து வளர்க்கல, சின்ன வயசுல தாளாட்டல்ல, சின்ன வயசுல இன்பத்துல துன்பத்துல பங்கெடுக்கல. அப்படியான ஒரு தகப்பனின் மீது, தாயின் மீது பாசம் எப்படி வரும்? வரமாட்டாது. குர்ஆன் ஒரு துஆவண்ட கேட்க சொல்லுது இல்லையா? ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, நான் சிறியவனாக இருக்கின்ற பொழுது என்னை எவ்வாறு இரக்கமாக அந்த 2 பேரும் வளர்த்தார்களோ, எவ்வாறு இரக்கமாக அந்த 2 பேரும் என்னை வளர்த்தார்களோ, அதுபோன்று யா அல்லாஹ் நீ அவர்கள் 2 பேருக்கும் நீ அவர்களோடு இரக்கமாக இருப்பாயா. நிபந்தனை ஒன்று சொல்றான் அந்த மகன். என்ன நிபந்தனை சொல்றான்? நான் சின்னவனாக இருக்கின்ற பொழுது என்னை இரக்கமாக வளர்த்த தாயும் தகப்பனும் என்னை இரக்கமாக வளர்க்கவில்லை என்றால் நான் எப்படி பெரியவனாக இருந்ததுக்கு பிறகு என்னுடைய தாய் தகப்பனுக்கு துஆ கேட்க முடியும்? நான் எப்படி சாலிஹான பிள்ளையாக மாறக்கூடும்? இன்று மேற்கத்திய உலகத்தில் நடக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை அதுதான், மிகப்பெரிய பிரச்சனை. குறிப்பாக ஆக கூடினால் ஒரு 14 வயசு வரையும் தான் ஒரு பிள்ளை தாய் தகப்பனோடு இருக்கும். கவனமாக விளையும் கொள்ளணும். அந்த நோய் எங்கட சமூகத்துக்குள்ளே இன்றைக்குள்ள வந்திருக்கு. ஏன் அது காரணம்? கொஞ்சம் காலில் பலன் வார நேரம், சக்தி வார நேரம், கைக்கு கொஞ்சம் சக்தி வார நேரம், அந்த பிள்ளை யோசிக்குது, நான் இதுக்கு பிறகு தாய் தகப்பன்ல தங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பிள்ளை சுமார் 12, 13, 14 வயதிலே வீட்டை விட்டு போனால் அதற்கு பிறகு வீட்டுக்கு வர்றது என்பதே கிடையாது. தாய் தகப்பன் மௌத்தாகினால் என்ன, செத்தால் என்ன, அதற்கு பிறகு அவர்கள் நோய்வாய்ப்பட்டால் என்ன, அது பற்றி கவலை அங்கு கிடையாது. மேற்கத்திய உலகத்தில் அதுக்கு வேறு செட்டப் ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க. எப்படி? ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் அரசாங்கத்திலிருந்து ஒரு மானியம் வரும், வயசாகினத்துக்கு பின்னால் எல்டர்ஸ் ஹோம்ல ஒன்று போய் போட்டுருவாங்க. எங்கட சமூகத்தில் எல்டர்ஸ் ஹோம் ஒன்று இல்லை, அப்படி ஒன்று உருவாக்குறதுக்கான அனுமதி இல்லை. அப்ப எனவே இந்த மேற்கத்திய செட்டப், இந்த வாழ்வு முறை என்பது எமது சமூகத்துக்குள்ளும் நுழைந்திருக்கிறது. அப்ப எனவே ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் கணவன் களைத்து சரியான மாதிரி மனக்கவலைகளோட வேலை தளத்துக்கு போயிட்டு சரியான சிக்கல்களோட யோசனையோட, வியாபாரத்தில் நஷ்டம் சந்தித்த மனிதர்கள் அவனை சில நேரங்களில் ஏசி இருப்பார்கள், பிரச்சனைப்படுத்தி இருப்பார்கள். அவன் வருகிறான் வீட்டுக்கு, வார நேரம் அந்த கணவனை சலாம் சொல்லி வரவேற்று, வீட்டில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாம கணவனம் பக்கத்தில் இருப்பாட்டி ஒரு கிளாஸ் தண்ணீரை கொடுத்து, சுகமாக இருக்கிறீங்களா, உங்களோட நிலைமை என்ன என்று விசாரிச்சு எல்லா பிரச்சனைகளையும் புறகு கதைக்கிற ஒரு மனைவி இருப்பாளாக இருந்தால் அந்த கணவனுடைய மனதிலே இருந்து பெரும்பாலான பிரச்சனைகள் அப்படியே ஆகலவிடும். குர்ஆன் என்ன சொல்கிறது? வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா லிதஸ்குனு இலைஹா. நாம் ஏன் உங்களை அந்த பெண்களை உங்களுக்கு தந்திருக்கிறோம் என்றால் உங்களுடைய உள நிம்மதிக்காக வேண்டி. இப்ப மனிதனுக்கு தேவையான மன சந்தோஷத்தை கொடுக்கிற பொறுப்பு அல்லாஹ் தஆலா மனைவியிட கையில் இல்லையா கொடுத்திருக்கிறான்? மனைவி வீட்டில் இல்லை. சில நேரங்களில் மனைவி வாரது 6:30 மணி 7 மணிக்குத்தான் வீட்டுக்கு வாரது என்றால் இந்த கணவன் 3:30 மணி 4 மணிக்கு வருவான். அவனுக்கு தேவையான தண்ணீரை கொடுப்பதற்கோ ஆறுதல் வார்த்தைகளை பேசுவதற்கோ மனைவி தயாரில்லை. மனைவியினுடைய நிலை தலைகீழாக இருக்கிறது.
சில நேரம் மனைவிக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நிலையை கணவன் வர்றான். ஏன்னா மனைவி லேட் ஆகி வர்றது வீட்டுக்கு, கணவன் நேரத்தோட போறது. மனைவி 5:30 மணிக்கு வீட்டில இருந்து வெளியாகியாச்சு, 30-40 கிலோமீட்டர்கள் போக வேணும், நெருங்கி கொண்டு போக வேணும், பஸ்ல ட்ரெயின்ல நெசுங்கி கொண்டு போகணும், வேற யாருடைய வாகனத்தில் ஏறி கொண்டு போகணும். இப்ப அந்த டயர்டோட வந்தா தலை குத்து, அங்கால உடம்புல வலிக்குது, அங்கால நோகுது இங்கால நோகுதுன்னு சொல்லி போட்டு வர்ற நேரம் இப்ப இது என்ன பிரச்சனை? நாங்க என்ன சொல்ல வர்றோம்டா, அதை நான் கொச்சையாக சொன்னதுக்கு நீங்க ஒண்ணு நினைக்க கூடாது. பூனை பூனையிட வேலையை செய்யணும், எலி எலியிட வேலையை செய்யும். பூனையிட வேலையை எலியும் எலியிட வேலையை பூனையும் செய்ய போனா எல்லாம் டிஸ்ஆர்டர் ஒன்று வரும். ஒரு பொருளை அதற்கே உரிய இடத்தில் வைக்க வேண்டும். இன்றைக்கு பல வீடுகளில் பிள்ளைகளை வளர்க்கிறது ஆண்கள், அவங்களால அந்த செய்யலுமா அந்த வேலை? அவங்க குட்டிக்கரணம் அடிச்சாலும் அந்த வேலையை அவங்களால செய்யலாது. அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் பெண் தான். எப்படி ஒரு பிள்ளையை அன்பாக ஆதரவாக, ஆண்களுடைய மென்டாலிட்டி சற்று வித்தியாசமானது, கொஞ்சம் கொடூரமானது. அவர்களுக்கு அதிகமாக கோபம் வரும், பிள்ளைகளை அடிக்கடி அவர்கள் தண்டிப்பார்கள். அவர்களுக்கு இரக்கம் இருக்கிறது தான், இருந்தாலும் ஒரு தாய் தனது பிள்ளையை மன்னிப்பது போன்று ஒரு தகப்பன் மன்னிக்க மாட்டான். தாயானால் தான் அந்த அன்பை முழுமையாக கொடுக்க முடியும். நான் ஏன் சொல்ல வர்றேன் என்றால், இந்த விஷயத்தில் நிறையவே நாங்கள் தவறு செய்யும். குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்தி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். இந்த உலகத்தோடு எங்களோட வாழ்க்கை முடிவடைகிறதாக இருந்தால் இந்த உலகத்தில் எப்படியுமே வாழ்ந்துட்டு போகலாம். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? எங்களுக்கு ஒரு மவுத் இருக்குது, எங்களுக்கு ஒரு விசாரணை இருக்குது. நாங்கள் ஹலீஃபாவாக உலகத்துக்கு வந்திருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பை நாங்கள் சுமந்து வந்திருக்கிறோம். அவர் அந்த வேலையை செய்யும். ஒரு நிறுவனத்தின் டைரக்டர் அவருடைய வேலையை செய்வார், அங்க இருக்கிற கிளார்க் அவருடைய வேலையை செய்வார். ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளுக்கும் அங்க இருக்கிற அந்த இதுக்கு பொறுப்பாக இருக்கிற, அவருக்கு என்ன சொல்லுவோம், ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பொறுப்பாக இருக்கிறவருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இவர் அவருடைய வேலையும் அவர் இவருடைய வேலையும் செய்ய போற நேரம் அது பெரிய பிரச்சனைக்குரியதாக மாறும். எனவேதான் இந்த நிறைய விஷயங்களை நாங்க கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. இந்த வகையில் ஒரு பெண்ணை பொறுத்தவரையில நிறைய பகுதிகளை அவர் கவனிக்க வேண்டும். நாங்க பார்ப்போம். முதலாவது, ஒரு பெண் தன்னை உருவாக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். தன்னை உருவாக்குவது என்றால் என்ன? இந்த விஷயங்களை கவனத்தில் கொள்வோம். பாருங்க எவ்வளவு பொறுப்போட நாங்க இருக்கிறோம். நாங்க உரிமைகள் பத்தி தானே, எங்களுக்கு அந்த உரிமை வேணும் இந்த உரிமை வேணும், நிறைய ஆர்ப்பாட்டம், நிறைய செமினார்கள் நடத்துறது, எங்களுக்கு அது வேணும் இது வேணும். ஆனால் இந்த விஷயங்களை நாங்க எந்த அளவு செஞ்சிருக்கிறோம்? ஆன்மீக ரீதியாக எங்களை ஆண்களுக்கு மாதிரியே பெண்களுக்கும் தேவை இருக்கிறது. ஆன்மீக ரீதியாக ஒரு பெண் தன்னை உருவாக்க வேண்டும். எவ்வளவு பொறுப்பு இருக்குது. ஈமானுடைய விஷயத்தில் ஆழம் வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், திக்ரு செய்ய வேண்டும், வழிபாடுகளை இபாதத்துக்களில் ஈடுபட வேண்டும், கெட்ட பகுதிகளை தவிர்க்க வேண்டும். இதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். ஆன்மீக ரீதியா. உடல் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உடலை சுத்தமாக வைத்திருப்பது, போஷாக்காக வைத்திருப்பது, தீய பழக்கங்களை தவிர்ப்பது என்ற பகுதிகள் அடங்கும். அறிவு ரீதியாக என்று வருகின்ற பொழுது அதுவும் குர்ஆனை படிக்க வேண்டும். ஆண்களுக்கு மட்டும் உரியதல்ல, பெண்களுக்கும் இது பொறுப்பு. ஹதீஸ்களை படிக்க வேண்டும், ஃபிக்ஹை படிக்க வேண்டும், உலக அறிவு, சமையல், வீட்டு தோட்டத்தோடு தொடர்பான சில ஒழுங்குகள், அதனை எப்படி பராமரிப்பது, இதெல்லாம் பெண்ணுக்குரிய பொறுப்பு. இந்த வேலை எந்த அளவு தூரம் நடக்குது வீடுகள்ல? ஒரு பெண்ணை தயார் பண்றதுக்கு எந்த அளவு வேலை நடக்குது? பெண்டைக்கு நான் காலையில இப்ப வந்து கொண்டிருக்கிறேன், டெலிபோன் கால்னு வந்துச்சு. புதுசா ஒரு டிவி ஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்களாம். அதுல பாட்டு கேட்கறது, அதுல பாட்டு நேர் விருப்பம். யார் கேட்கறது? ஃபாத்திமா, ஆயிஷா, ஹதீஜா, இவங்க தான் கேட்கறது. வெளிநாட்டில் உள்ள கணவனுக்காக, பக்கத்து வீட்டில் இருக்கின்ற குமாரிக்காக, இங்கால வீட்டில் இருக்கிற இதுக்காக வேண்டித்தான் நான் பாட்டு கேட்கிறேன். அப்ப என்ன ஃப்ரீ, சரியான ஃப்ரீ, வேலை ஒன்றுமே கிடையாது. தின்றது, படுக்கிறது, எழும்புறது, திண்டா தூக்கம், எழுப்பினா பசி, இதுதான் வாழ்க்கை. எனவே ஒன்றுமே செய்யறதில்லை. இவ்வளவு பெரிய பொறுப்புகள் இருக்குது இல்லையா? எங்கட ஈமான் எவ்வளவு வளர்த்திக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நாங்க மௌத்தாகரத்தோட எல்லாம் முடிஞ்சிட்டு பிரச்சனையே இல்லையே. அங்க நிறைய கேள்வி இருக்குது, அங்க சிக்கிக்கொள்ள வேண்டி வருமே. உலகத்தில் எவ்வளவு பொறுப்போடு ஒரு மனைவி இருக்கிறாள். 2 பிள்ளைக்கு மேல பெற்றுக்கொள்றதுக்கு விருப்பம் இல்லை. காரணம் அது பெரிய ஒரு சுமை உண்டு இல்லையா? பால் கொடுக்கணும், பிள்ளையை வளர்க்கணும், அதுல அசூசிகளை எல்லாம் கழுவணும், இதெல்லாம் செய்யலுமான வேலையா? நான் டிவி பார்க்கணும், நான் பாட்டு கேட்கணும், நான் கண்ட மாதிரி வெளியெல்லாம் சுத்தி திரியணும், எனக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கு. அப்படி நினைக்கிற ஒரு உலகத்துல வாழ்றோம். உங்களை பத்தி சொல்ல வரல, இருக்கிறாங்க சமூகத்துல.
இதெல்லாம் பேச வேண்டி இருக்குது. சரியான கவலையான விஷயம். நான் பல இடங்கள்ல கதைச்சி மிரிக்கிறேன், எதிர்ப்பும் வந்திருக்குது. அதை பத்தி பிரச்சனை ஒன்று இல்லை. அல்லாவுக்காக வேண்டி ஏச்செல்லாம் கேட்கத்தான் வேணும். இது என்ன அப்படி கேசுறது? எங்களுக்கு பாட்டு கேட்கறதுக்கு அனுமதி இல்லையா? நாங்க நேயர்கள் இல்லையா? எங்களுக்கு விருப்பம் கேட்க இயலாதா? இப்படி எல்லாம் ஒரு கேள்வி. அவன் வேலையை செய்யறது எவ்வளவு பொறுப்புகள் செய்யறது, ஆன்மீக ரீதியா, உடலியல் ரீதியாக, அறிவு ரீதியாக என்று வருகின்ற பொழுது ஒரு பெண் தன்னை வளர்த்துக் கொள்வதற்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். தனக்கான கடமை, பிறருக்கான கடமை இருக்கிறது. சிறந்த மகளாக இருக்க வேண்டும். சிறந்த மகளாக என்றால் என்ன? சிறந்த மகளாக என்றால் இதில் அடுத்த பக்கத்தை சொல்லுங்க பாப்போம். சிறந்த மகளாக என்ற நேரம் தனது தாய்க்கும் தகப்பனுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை அவள் செய்தாக வேண்டும். தாய் நோயோடு இருக்கிறாள், தாய்க்கு பசியாக இருக்கிறாள், சமைத்து கொடுக்க வேண்டும். நோயாளியாக இருந்தால் அவளை கவனிக்க வேண்டும், தகப்பனை கவனிக்க வேண்டும். எவ்வளவு பொறுப்பு இருக்குது. இந்த காலத்துல குடும்பங்களுக்கு இடையில உறவு இல்லை. தாய்க்கும் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான உறவு இல்லை. எங்க ஷிர்க்குக்கு அடுத்த பாவம் என்ன? ஷிர்க்குக்கு அடுத்த பாவம் குர்ஆனுடைய கண்ணோட்டத்துல தாய்க்கும் தகப்பனுக்கும் அவங்க ரெண்டு பேரையும் கவனிக்காம இருக்கிறது ஷிர்க்குக்கு அடுத்த பாவம். அக்பருல் கபாயிர், பாவங்கள் ஆக பெரிய பாவம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நேத்தும் நாங்க சொன்னோம், கேட்டுக்கொண்டிருந்தீங்களோ தெரியல. அக்பருல் கபாயிர் என்ன? அக்பருல் கபாயிர் பாவங்கள்ல மிகப்பெரிய பாவம். அது விளங்கணும். அது அதோடு சம்பந்தப்பட்டதுதான். ஒருவன் தனது தாய்க்கும் தகப்பனுக்கும் ஏசுவது, ஏசுறது மட்டுமல்ல, ஏசுறதுன்னு சொல்லல ரசூல்லா, ஏச்சி வாங்கி கொடுப்பது. ஏச்சி வாங்கி கொடுக்கிறது தான் உலகத்தில் உள்ள ஆக பெரிய பாவம், அக்பருல் கபாயிர். ஏச்சி வாங்கி கொடுக்குறேன்டா என்ன? இந்த பிள்ளைய வளர்த்த முறை இப்படித்தானான்னு சொல்லிட்டாங்கண்டா யாராவது, நாங்க உமாக்கு பாப்பாங்க ஏச்சி வாங்கி கொடுத்துறோம். அதான உலகத்துல நாங்க செய்யற ஆக பெரிய பாவம். யல்அன ரஜுலு வாலிதை, ரசூல்லா சொன்னாங்க, மிக தெளிவாக சொன்னார். அப்ப எனவே அந்த பெரும் பாவத்தை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நாங்க செய்யறோமா? இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன் என்றால், யூசுப் அல் கர்லாவியும் சொல்லுவார், ஒரு பெண்ணை பொறுத்தவரையில கழுத்தை ரோட்டை நீட்டி தானே நீட்டுறாள். இந்த காலத்தால் கழுத்தை ஜன்னலுக்கு வழியால ரோட்டை நோக்கித்தானே நீட்டி கொண்டிருக்கிறது. வீட்டுக்குள்ள பாக்குற இல்லையா? வீட்டுக்குள்ள எவ்வளவு கடமை இருக்குது. தன்னை வளர்த்து கொள்ள வேண்டியிருக்குது. தன்னை சூழ உள்ளவர்களுக்கு அவள் செய்ய வேண்டிய கடமைகள் பல. எல்லா கடமைகளையும் புறக்கணிச்சு போட்டு பாட்டு கேட்கிறது. அப்ப எனவே சிறந்த ஒரு மகளாக இருக்க வேண்டும், சிறந்த ஒரு சகோதரியாக இருக்க வேண்டும் என்றால் உறவு ஜனங்களை பேணி நடக்க வேண்டும். யார் தனது உறவு ஜனங்களுடைய உறவுகளை துண்டித்து நடக்கிறானோ லா யதுகுலுல் ஜன்னா, அவன் சொர்க்கத்திலும் நுழையமா. எவ்வளவு வேலை இருக்குது. பிஸி. எந்த நேரமும் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், எந்த நேரமுமே வேலை இருக்குது. வேலை இல்லைன்றதுக்கு இல்ல. இமாம் ஹஸன் பன்னா சொன்னாங்க, அல் வாஜிபாத் அக்ஸரு மினல் அவ்காத். ஒரு மனிதனுடைய கடமைகளை பொறுத்தவரையில் அவனுக்கு இருக்கின்ற நேரங்களை விடவும் அதிகமானது. எனவே சகோதரியாக, நண்பியாக, சிறந்த ஒரு நண்பியாக என்ன? எங்களுடைய வயதுல இருக்கிற, எங்கட பக்கத்து தோட்டத்தில் இருக்கிற, பக்கத்து வீட்டுல இருக்கிற எங்கட இனத்தை சேர்ந்த பல பெண்கள் வழிகட்டு போயிருக்கிறார். ஆக மோசமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க இவர்களை திருத்துவதற்கு நான் என்ன ஏற்பாடு செய்திருக்கிறேன்? அயல் வீட்டுக்காரர்களாக இருப்பது, உறவு பெண்ணாக இருப்பது என்றெல்லாம் வருகின்ற பொழுது பல பொறுப்புகள் இருக்கிறது. அடுத்தது சிறந்த ஒரு மனைவியாக இருப்பது. இதனை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கணவன் தான், மனைவி தான். கணவனுக்கு தனியான சில உரிமைகள் கடமைகள் இருக்குது, மனைவிக்கு சில தனியான கடமைகள் உரிமைகள் இருக்குது. இதை விரிவாக விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அஸ்மா பின் யசீத் அவர்களுடைய ஒரு சம்பவம் என்று நாங்கள் இதிலே போட்டிருக்கிறோம். நீங்கள் கவனமாக இதுக்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்கிறது. ஒரு கணவனுக்கு உரிய மனைவியாக இருப்பது. ஒரு தடவை அஸ்மா பின் யசீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் பெண்களுடைய தூதுவராக உங்களிடத்திலே வந்திருக்கிறேன். ரசூலுல்லாஹ்வோட வந்து கதைக்கிறான், அறிவு தேட்ட நோக்கத்தோட வந்து கதைக்கிறான். ஆண்களை பொறுத்தவரையில் அவர்கள் நிறைய வேலைகளை செய்கிறார்கள். ஜும்மாவுக்கு போகிறார்கள், ஜமாஅத்து தொழுகையிலே கலந்து கொள்கிறார்கள், நோய் விசாரிக்க போகிறார்கள். ஆண்களை பொறுத்தவரை ஜனாசாவுக்கு பின் தொடர்ந்து போகிறார்கள், ஹஜ்ஜிக்கு போகிறார்கள். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? வீட்டிலே இருந்து கொண்டு எங்களுடைய கணவனை
பராமரிக்கிறோம், அவர்களுக்கு பணிவிடை செய்கிறோம், பிள்ளைகளை பெறுகிறோம், வளர்க்கிறோம். இதிலே எங்கட காலம் எல்லாம் போகுது யா ரசூலல்லாஹ். எனவே எங்களை பொறுத்தவரையில இந்த ஆண்கள் நிறைய நல்ல அமல்களை செஞ்சு எடுக்கிற நன்மையெல்லாம் எங்களுக்கு கிடைக்காம போகுது. அப்படிதானே? இந்த வேலையெல்லாம் நிறைய அவங்க செய்யறாங்க, அதிகமாக செய்யறாங்க. ஜமாத் தொழுகையில பெண்கள் கலந்து கொள்றதா இருந்தாலும் இவங்களுக்கு வாய்ப்புகள் கூட. நோயாளிகளை ஆண்கள் போற மாதிரி இவங்களுக்கு அதிகமாக போக இயலாது. ஹஜ்ஜிக்கு அவங்க அதிகமாக போற மாதிரி இவங்களுக்கு போறது கஷ்டம். எனவே சில நேரங்கள்ல கொஞ்சம் குறைவாகத்தான் நாங்க அந்த வேலைகளை செய்யறோம், இவர்கள் அதிகமாக ஈடுபடுகிறார்கள். எனவே எங்களுக்கு நன்மை குறைவுதானே யார் சொல்லலாம், நாங்களும் அது மாதிரி ஈடுபட போறோம் என்ற கருத்துல தான் அந்த கேள்வி அமைகிறது. அந்த நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பதில் எப்படி அமைகிறது? இன்ன ஹுஸ்ன தபஉலில் மர்அத்தி லிஸௌஜிஹா வ தலபிஹா மர்லாத்திஹி வ திபாஇஹா முவாஃபகத்தஹு யஅதிலு ذلك குல்லஹு. ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அவள் கவனமாக விளங்கிக் கொள்ளணும், இதான் முக்கியமான துண்டு. ஹுஸ்னு தபஉல் என்று சொல்வார்கள். ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் தனது கணவனுக்குரிய சிறந்த மனைவியாக இருப்பது, ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் தனது கணவனுக்குரிய சிறந்த ஒரு மனைவியாக இருப்பது, அவனுடைய திருப்பொருத்தத்தை தேடுவதற்காக வேண்டி முயற்சிப்பது, அவனுடைய இணக்கத்தை பெறுவது, ஆண்கள் செய்கின்ற இந்த அனைத்து நற்காரியங்களுக்கும் சமனாக இருக்கும் என்று சொன்னார்கள். என்ன சமனாக இருக்கும்டா? நீங்க ஹஜ்ஜிக்கு போகாட்டியும், ஹஜ்ஜிக்குண்டா கடமை அல்லாத மேலதிகமான ஹஜ்ஜை பத்தி சொல்றது, உங்களுக்கு ஆண்கள் செய்கின்ற நிறைய நல்ல மல்கள்ல மேலதிகமான நல்ல மல்களை பங்கு கொண்டு நன்மைகளை எடுக்க முடியாது என்று நீங்க ஆதங்கப்படுறீங்க. ஆனால் நீங்கள் கணவனுக்குரிய மனைவியாக இருப்பீர்களாக இருந்தால் அவர்களுக்கு அதன் மூலமாக அந்த வெளி வேலைகளால கிடைச்ச அவ்வளவு நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். எப்பது? ஹுஸ்ன தபஉலில் மர்அ. ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் தனது கணவனுக்குரிய சிறந்த மனைவியாக அவள் இருப்பாளாக இருந்தால், அவனுடைய திருப்பொருத்தத்தை அவள் பெறுவாளாக இருந்தால், அவனுடைய கருத்தோடு இவளுடைய கருத்தை இணக்கமாக வைத்துக் கொள்வாளாக இருந்தால், இந்த ஆண்கள் வெளியே சென்று பல்வேறுபட்ட அமல்களிலே ஈடுபட்ட அதிகமாக நன்மைகளை சம்பாதிக்கிறார்களே, அந்த நன்மைகள் எல்லாம் இவர்களுக்கு இதன் மூலமாக கிடைக்கும் என்று சொல்கிறார். எனவே ஆக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் கவனத்தில் கொள்ள வேணும். இவ்விடத்துல கணவனுடைய திருப்தியை அடைவது என்ற விஷயம், இதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. என்னண்டா, இந்த கணவனுடைய திருப்தியை அடைகிறதுண்டா என்ன? பெரும்பாலான கணவன்மார் தங்களுடைய வாழ்க்கையில கெட்டு போறதுக்கு பிரதானமான காரணமாக அமைவதில் மனைவி. அதுக்கான காரணத்தை விளங்கிக் கொள்ள வேணும். கணவன் எதனை மனைவியிடமிருந்து எதிர்பார்க்கிறானோ, சந்தோஷமாக பேச வேண்டும், இனிமையாக பேச வேண்டும், தவறுகளை மன்னிக்க வேண்டும், அவனுக்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டும், அவனுடைய உடலியல் உள ரீதியான தேவைகளை எல்லாம் நிறைவு செய்ய வேண்டும். இப்படித்தான் அந்த மனைவி எதிர்பார்க்கிறான். அது அந்த மனைவி இடத்திலே கிடைக்காத போது அந்த கணவன் இயல்பாக அதனை வேறு யாரிடம் இருந்தோ எதிர்பார்ப்பதற்கு அவன் முயற்சிக்கிறான். அது அவனுடைய வேலைத்தளத்திலாக இருக்கலாம், அல்லது பாதையிலாக இருக்கலாம், அது வேறெங்குமாக இருக்கலாம். எனவே அந்த கணவன் தவறு செய்வதற்கு இந்த மனைவி நேரடியாகவோ மறைமுகமாகவோ துணையாக அமைகிறார். கவனமாக விளங்கிக் கொள்வோம். நேரிட்ட ஒரு நண்பர் சொன்னார், அவர் கொழும்புக்கு ஒவ்வொரு நாளும் தொழிலுக்காக வர்றவர், நல்ல ஒரு சம்பவம். அவர் வீட்டிலிருந்து எவ்வளவு நேரத்தோட வெளிக்கிடுமோ அவ்வளவு நேரத்தோட வெளிக்கிடுவார். கொழும்புல இருந்து போற ஆகலும் கடைசி ட்ரெயின்ல தான் அவர் போவார். ஆனா அவருக்கு போகலாம், 4:30 மணிக்கு போற ட்ரெயின்லயும் போகலாம். ஆனா 9:30 மணி வரைக்கும் அவர் காத்திருப்பார் அந்த ட்ரெயின்ல போறது. என்ன காரணம்னு கேட்டால், என்ன காரணம் விளங்குதா? என்ன காரணம்? வீட்டுக்கு போனால் நிம்மதி இல்லை. வீட்டுக்கு போனால் எனக்கு அந்த சாரி வேணும், அந்த பக்கத்து வீட்டுல உள்ளவங்க அப்படியான டிவி ஒன்று வச்சிருக்காங்க, அப்படியான ஒரு டிவி ஒன்று வேணும், எங்கட பிள்ளைகள் எல்லாம் இப்படி பிஞ்ச சப்பாத்தை போட்டு கொண்டிருக்குது, நாங்க மட்டும் அப்படின்னு சின்ன ஆக்களா, நாங்களெல்லாம் மிச்ச தரமாக இருக்கணும் இல்லையா, எனக்கு அது தாங்க இது தாங்கன்ற ஒரே தொந்தரவு. எனவே பிள்ளைகள் எல்லாம் படுத்து மனைவியும் நல்லா டயர்டாகி படுக்கிறதுக்கு அண்ணன் ரெடியாகி கொண்டிருக்கிற நேரத்துல தான் இவர் வீட்டுக்கு போறது விருப்பம். அப்ப சாப்பிட்டோடனே உடனே படுத்தாச்சு, சுபகு தொழுதுன்னே வீட்டு விட்டு வெளியே வந்தாச்சு. அப்ப இந்த கணவனுடைய உளநிலை எப்படி இருக்கும் என்று பாருங்க. இந்த மனைவியால் இந்த கணவனை புரிஞ்சு கொள்ள முடியாத நிலை இருக்கிறதா இல்லையா? அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், அப்படி அல்ல. குர்ஆன் சொல்லுது, லி தஸ்குனு இலைஹா, உங்களுடைய மனைவிமாரிடத்திலிருந்து நீங்கள் உள நிம்மதியை பெற வேண்டும். அப்ப அப்படியான ஒரு இணக்கப்பாடு தேவை. இந்த 2 பேரும் மரக்கட்டைகள் அல்ல, இந்த 2 பேரும் உணர்ச்சிகள் உள்ளவர்கள் 2 பேரும். அதே மாதிரி கணவனும் மனைவியினுடைய உணர்வுகளை புரிய வேண்டும். அவன் ஒரு சர்வாதிகாரியாக நடக்கக்கூடாது,
மனைவியினுடைய அபிலாசைகளை தேவைகளை அவன் புரிந்திருக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். இது 2 பேருக்கும் தேவை. நான் ஏன் அடுத்த பக்கத்தை சொல்றேன் என்றால், இந்த மனைவி என்பவள் கணவனை உருவாக்குவதிலே ஒரு நிறைய பங்கை வகிக்கிறாள் என்று சொல்ல வருகிறேன். அதே மாதிரி ஒரு சிறந்த மனைவி இருக்கிறாள் என்றால் கணவனுக்கும் நிறைய பங்கு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே மனைவியினிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை கேட்ட சந்தர்ப்பம் இருக்கிறது. ஹுதைபியா உடன்படிக்கை சந்தர்ப்பத்தில். உங்களுக்கு தெரியும் யார் அந்த பெண்? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல ஒரு முக்கியமான கட்டத்தில் ரசூலுல்லாஹ் ஐடியாவை எடுத்தாங்க. அந்த ஐடியா படிதான் அவங்க நடந்து கொண்டார்கள். பால் மரக்கடிக்க செய்வதாக இருந்தால் குர்ஆன் சொல்லுகிறது எப்படி? அன்தராலிம் மின்குமா, அப்படிதானே? கணவனும் மனைவியும் சேர்ந்து திருப்தி பட்டத்துக்கு பிறகுதான் பால் எவ்வளவு காலத்துல மரக்கடிக்கிறன்ற முடிவுக்கு வரலாம். 2 பேரும் ஐடியா பண்ணணும், 2 பேருமே ஒத்துமைப்படணும். இப்ப மனைவி விரும்புறால் நான் இவ்வளவு காலத்துல பால் மரக்கடிக்க போறேன் பிள்ளைக்குன்னு, கணவனுடைய அபிப்பிராயத்தை எடுக்கல என்றால் அது சரி வராது. குர்ஆன் சொல்லு. ஹஸ்பண்ட் விரும்புறார் இவ்வளவு காலத்துல மரக்கடிக்கப்படணும், மனைவியினுடைய அபிப்பிராயத்தை அவர் எடுக்கலன்னா அதுவும் கூடாது. குர்ஆனுடைய கண்ணோட்டமே பாருங்க. எனவே அந்த கணவன் என்பவன் ஒரு போலீஸ்காரன் அல்ல, அவன் ஒரு சர்வாதிகாரி அல்ல. அவன் மனைவியினுடைய உணர்வுகளை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். அது அடுத்த பக்கம். எனவே இந்த ஜாடிக்கு ஏத்த மூடின்னு சொல்லுவார்களே, அப்பதான் அந்த குடும்பம் அழகாக ஓடும். இந்த குடும்பத்தை பத்தி நாங்க பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஒரு வண்டியை எடுத்துக்கொண்டா சக்கரம் 2மே ஒத்துழைக்கும். ஒரு சக்கரம் கட்ட, மற்ற சக்கரம் ஒரு பெரிய சக்கரமாக இருந்தால் அந்த வண்டி என்ன செய்யும்? பயணம் போக மாட்டா, சுத்தி சுத்தி ஒரு இடத்துக்கே வந்து கொண்டிருக்கும். செக்கு சுழல மாதிரி வரும். அப்ப 2 சக்கரங்களும் ஒத்துழைக்கின்ற பொழுதுதான் அந்த குடும்பம் அழகாக ஓடுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே சிறந்த ஒரு மகளாக, சகோதரியாக, நண்பியாக, உறவு பெண்ணாக, அயல் வீட்டாளராக, சிறந்த ஒரு மனைவியாக இருப்பதற்கு இதனை நாங்கள் சொல்ல முடியும். கணவனுடைய திருப்திக்காக உழைப்பதை தனது லட்சியமாக ஒரு பெண் கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு ஹதீஸையும் நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்வோம். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகத்தில் அதிகமாக இருப்பவர்கள் பெண்கள் அப்படின்னு. சரியான ஆபத்தான செய்தி. நரகத்தில் அதிகமாக பெண்கள் இருக்கிறாங்க. கொஞ்சம் கவலையாத்தான் கேட்டேன். அதுக்கு என்ன காரணமாம்? லவ் அஹ்சன்த இலா இஹ்தாஹுன்ன தஹர ثم رأت منك شيئا قالت ما رأيت منك خيرا قط. அரபு தெரிஞ்சிருக்குமோ தெரியல. ஒரு மனைவி தன்னுடைய ஒரு கணவன் இருக்கிறான், அவள் தனது மனைவிக்கு காலமெல்லாம் ஒத்துழைப்பாக இருக்கிறான், உதவி செய்கிறான், அவளை கவனிக்கிறான். ஆனால் மனிதனை நீ எவ்வாறு தான் காலமெல்லாம் அவளை கவனித்தாலும் ஒரு கட்டத்தில் சும்மராத் மின்க ஷையன், சின்னோரு தவறுண்டை மனிதனை நீ செய்து விட்டாய் என்றால் அவள் என்ன சொல்லுவாளாம்? காலத் மா ரஅய்து மின்க கைரன் கத்து, உன்னிடத்திலிருந்து நான் ஒரு நலவையும் இதுவரைக்கும் அனுபவிக்கலன்னு சொல்லிடுவாளாம். அப்ப இதுவரைக்குமே செஞ்சு வந்த அவ்வளோத்தையும் மறந்துட்டு இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக வேண்டி பெருசா தூக்கி பிடிச்சு கொண்டு அதை பெரிய வேற அடிச்சு கொண்டு இந்த பக்கம் எல்லாம் சொல்லி கொண்டு திரியிற மாதிரிக்கும் அதை வருஷக்கணக்கில் கோவத்துக்கு எடுக்கிற மாதிரி நடந்து கொள்வாள். அப்படியான பெண்கள் தான் நரகத்தில் இருப்பாங்க. கவனமா விளங்கிக் கொள்வோம். அப்ப என்ன சொல்ல வாரென்றால், நன்றி உள்ளவளாக மனைவி இருக்க வேண்டும் என்று கணவன் அதனை எதிர்பார்க்கிறான். தான் காலமெல்லாம் சில நேரங்களில் கணவனால சில தவறுகள் இடம்பெறக்கூடும். அது அவங்க 2 பேரும் தானே மன்னிச்சு கொள்ளணும். வேற எங்கே இருந்து மன்னிக்கிறதுக்கு வேறொரு நீதிபதியை கொண்டு வர இயலாது. வேறொரு நீதிபதியை போட்டு அங்கே வேற என்னமோ எல்லாம் நடந்துடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய காதி கோட்டுகள்ல நடக்கிற மாதிரி. அப்ப எனவே இந்த கவுன்சிலிங் என்று பேய்த்துட்டு கவுன்சிலிங் செஞ்சவரை கல்யாணம் முடிச்ச கதைகளும் இருக்குது. அப்ப அதனால கவனமாக இந்த விஷயங்களை கவனத்துல கொள்ளணும். என்னண்டா, அவர் இந்த வீக் பாயிண்ட் எல்லாம் தேடுவார். யாரு? இந்த கவுன்சிலிங் செய்யறவர். அவர் தேடிக்கொண்டு போயிட்டு கொண்டு எப்படியாவது இதை அடுத்த பக்கத்துக்கு திருப்பி தனக்கு சார்பாக வச்சுக்கொண்ட சந்தர்ப்பங்களும் இருக்குது. மிச்சம் கவனமாக அந்த விஷயத்தில் நடந்து கொள்வோம். ஹைர். சிறந்த தாயாக இருப்பது, சிறந்த தாயாக இருப்பது என்ற விஷயத்தையும் நாங்க பார்க்கணும். பிள்ளை வளர்ப்பு என்பது நான் கொஞ்சம் அவசரமாக முடிக்க வேண்டியிருக்குது. ஒரு பாரிய பணி, ஒரு இபாதத்தாகவும் இருக்கிறது. அதனை திறம்பட செய்யும் வகையில் தான் ஒரு பெண்ணுடைய உடல் அமைப்பு, உணர்வுகள், பொறுப்புகள் பகிரப்பட்டிருக்கின்றன. உணர்வுகளும் வழங்கப்பட்டு இதெல்லாம் அவளுடைய பொறுப்புகள். இப்ப நாங்க பார்த்து வாரம் என்னண்டா, நீங்க முன்னுக்குள்ள விஷயத்தை ஞாபகப்படுத்தணும். ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்டால் அவள் தனக்கு செய்ய வேண்டிய கடமைகள், தனது யாருக்கு
தனது குடும்பத்தார்களுக்கு, தனது பிள்ளைகளுக்கு, தனது தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் பார்த்து வரோம். அதுல மிக முக்கியமான ஒன்று அவள் சிறந்த ஒரு தாயாக இருப்பது என்பதாகும். சரி, அப்ப எனவே இந்த விஷயத்தை நாங்க பார்க்கிற நேரம், ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அவள் அடிப்படையில் வீட்டிலே இருந்து செய்ய வேண்டிய பணிகள் தான் மிக அதிகமாக இருக்கிறது. அவள் சமூகத்தின் தேவை கருதி வீட்டை விட்டு வெளியே போக வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்படுமாக இருந்தால், நிர்பந்தமான சூழ்நிலைகளில் அவள் வீட்டை விட்டு வெளியே போவதற்கான அனுமதி இருக்கிறது. சில நேரங்களில் அவள் போவது கடமை என்ற ஒரு சூழ்நிலையும் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த வகையில் ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே போகலாம். இருந்தாலும் அவளுடைய அடிப்படையான செயல்பாட்டு களமாக இருக்க வேண்டியது வீடுதான். அது அவளுக்குரிய பாதுகாப்பாகவும் இருக்கும். அவளுடைய வீட்டு பணிகளுக்கு எந்த வகையிலும் இடையூறாக அவளுடைய வெளித்தொழில் அமையக்கூடாது. குறிப்பாக ஒரு வைஃபாக, மதராக அவள் இருக்கிறாள் என்ற வகையில் அவளுக்கு இடையூறாக அந்த தொழில் அமையக்கூடாது. ஏற்கனவே பார்த்தது போல் இரண்டாவது விஷயமும் கணவனுடைய அனுமதி அதற்கு கிடைக்க வேண்டும். அவன் அதற்கு விருப்பம் இல்லை என்றால் அது பல கருத்து வேறுபாடுகளை எதிர்காலத்திலே தோற்றுவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவள் செய்கின்ற அந்த தொழில் இஸ்லாத்தின் வரையறைகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். எந்த ஒரு இஸ்லாமிய போதனைகளுக்கும் முரண்படுவதாக அது இருக்கக்கூடாது. குறிப்பாக பெண்களோடு ஆண்களோடு மிக இறுக்கமாக பழகுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அவள் தவிர்க்க வேண்டும். அவளுடைய திறமைகளுக்கு ஏற்ப அவள் தொழிலை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அதற்கான சில உதாரணங்கள் இங்க தரப்பட்டிருக்கு. அதை நான் விரிவாக வழங்கப்படுத்தல. நான் நினைக்கிறேன் இதோட இந்த உரை முடிவடைகிறது. உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த இங்கிலீஷ்ல வந்த பகுதியை நீங்க தனியாக பிரிண்ட் அவுட் எடுத்து பாவிச்சு கொள்ளலாம். நீங்க நெட்ல போயிட்டு கூட இது சம்பந்தமான நிறைய தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கடைசியாக நேரம் சுருக்கமாக இருப்பதனால் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அவளுடைய கடமைகளும் அவளுடைய உரிமைகளும், உண்மையில இந்த தலைப்பு வந்திருக்க வேணும், கடமைகளும் உரிமைகளும் என்று. சிலர் உரிமைகளை பற்றி மட்டுமே பேசுகிறார்கள், கடமைகளை அவர்கள் செய்வதில்லை. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அவள் வீட்டுக்குள் செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கிறது, சமூகத்தில் செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கிறது. வீட்டுக்குள் அனுபவிக்க வேண்டிய உரிமைகளும் இருக்கிறது, வெளியால் அனுபவிக்க வேண்டிய உரிமைகளும் இருக்கிறது. இந்த இரண்டு பகுதிகளையும் மிக கவனமாக அவள் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியுமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தாலா ஒரு சிறந்த சமூக அமைப்பை நாங்கள் காணலாம். எனவே இந்த பகுதியில் விடப்படுகின்ற தவறு மிக பயங்கரமான சமூக பிரச்சனைகளை கொண்டு வரும். நான் ஏற்கனவே சொன்னது போல புரோக்கன் ஃபேமிலிஸுக்கான காரணம் இதுதான். குழந்தைகள் அபியூஸ் பண்ணப்பட்டதுக்கான காரணம் இதுதான். கணவன்மார் மிக மோசமான தொடர்புகளை வைத்துக் கொண்டிருப்பதற்கான காரணம் இதுதான். பலரும் பல வகையான நோய்களுக்கு உள்ளாகி இருப்பதற்கான காரணம், பல வகையான மன உளைச்சல்களோடு ஸ்ட்ரெஸ் எனப்படுகின்ற அந்த மிக பெரிய மன உளைச்சல்களுக்கு இது காரணமாக அமைகிறது. எனவே ஒவ்வொருவரும் தனது கடமை என்ன, உரிமை என்ன என்பதனை மிக தெளிவாக தெரிந்து கொண்டு வாழ்வதற்காக முயற்சிக்க வேண்டும். வல்ல அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் சிறந்த ஒரு குடும்ப வாழ்க்கையை, சிறந்த ஒரு சமூக வாழ்க்கையை நிச்சயிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து எம் அனைவரையும் நாளை மறுமையிலே அவனுடைய சுவர்க்கத்திலே அவன் நுழைவிக்க வேண்டும் என்றும் அல்லாஹ்வை பிரார்த்தித்து நான் முடித்துக் கொள்கின்றேன். வா ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.